அரசியல் கட்சிகளை தாண்டி வாக்களிக்க விரும்பும் வாக்காளர்களுக்கு கிராமாலயா தாமோதரன் அவர்கள் சிறந்த ஒரு தேர்வாக அமையும். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கந்தர்வகோட்டை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு கேஸ் ஸ்டப் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் கிராமாலயா தாமோதரன் கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதி. ஆலங்குடி கந்தர்வகோட்டை பகுதியில் மக்கள் விவசாயிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கந்தர்வகோட்டை ஆதனக்கோட்டை பகுதிகளில் முந்திரி பதப்படுத்தி அங்கு வீட்டுக்கு வீடு விற்பனை செய்து வருகின்றார்கள். அவர்கள் அந்த முந்திரி அங்கு விற்பனை செய்யக்கூடிய முந்திரி மிகவும் தரமானதாக உள்ளது. வேல்யூ ஆடட் என்று சொல்வார்கள். அதை மதிப்பு கூட்டி உலக தரத்திற்கு அது ஒரு நல்ல சந்தை பொருளாக எல்லா பகுதிக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலையை அதே சமயத்தில் குடிசை தொழிலை ஊக்குவித்து அங்குள்ள மக்களின் பொருளாதார வாழ்வு மேம்பாட நான் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். கோட்டை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் அங்கு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றார்கள். வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கு சொத்து வரி நில வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனால் மக்கள் வரியின் சுமையால் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அதே சமயத்தில் புதுக்கோட்டையின் உள்கட்டமைப்பு வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி மக்கள் மாநகராட்சியோடு ஒத்துழைப்போடு இதை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். நிறைய மக்கள் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கோரிக்கையையும் நான் நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக ஊரணிகள், குளம், குட்டைகள், ஏரிகள் இருக்கின்றன. அவையெல்லாம் தூர்வாரப்படாமல் மழை நீர் அப்படியே ஆற்றில் கலந்து சென்று விடுகின்றது. நீர்நிலைகளை தேக்கி வைப்பதற்கும் அங்குள்ள நீர்நிலைகளை புதுப்பித்து ஏரிகளை தூர்வாரி அதிக நீர் கொள்ளளவு பிடிக்குமாறு நான் செய்வேன். அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் விவசாயிகளின் வாழ்வில் மேம்பாடு அடைவதற்கும் நான் பாடுபடுவேன். திருச்சியிலும் புதுக்கோட்டையும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, மிகவும் தொன்மை வாய்ந்த பகுதி. அங்கே பல கோவில்கள், குகை கோவில்கள், அது மட்டுமல்லாமல் தொன்மை கால எச்சங்கள் இதெல்லாம் இருக்கின்றன. அந்த பகுதியில் உள்ள அந்த வரலாற்று மரபு சின்னங்களை புதுப்பித்து சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். கடந்த 10 நாட்களாக நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன். இன்று கூட கந்தர்வகோட்டை கரம்பக்குடி பகுதியில் சென்று வந்தேன். மக்கள் அதிக வரவேற்பு அளிக்கின்றார்கள். மக்கள் என்னை நம்புகின்றார்கள். ஏனென்றால் இவர் ஒரு சமூக சேவகர், தன்னலம் கருதாத நண்பர். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு விருதாளர் மற்றும் மக்களின் நம்பிக்கையை பெற்றவர். திருச்சி மண்ணின் மைந்தர், தொகுதியிலே வாழக்கூடியவர். அதனால் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். கட்சிகளுக்கு 40 வருட காலமாக ஓட்டளித்து விட்டோம். அந்த கட்சிகள் நம்மை திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிச்சயமாக நாம் கேட்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்கிறது. செல்லும் கிராமங்களெல்லாம் நல்ல வரவேற்பு. இதனால் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கின்றது. அதே போன்று வாக்கு பெறுவதற்காக யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டேன். வெற்றி பெற்ற பிறகும் எதற்காகவும் மக்களிடமிருந்து பணம் பெற மாட்டேன் என்ற உறுதியை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். ஆகவே எனக்கு கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் பொதுமக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.